ட்ரைப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம ஃபோட்டோகிராஃபி பேசிக்ஸ்லேருந்து எவ்வளோ மேக்ஸிமம் எனக்கு தெரியுமா எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் இந்த ஃபோட்டோகிராஃபி வேர்ல்டுக்கு வந்து புதுசாக இருக்கீங்க, புதுசாக கற்றுக்கணும்னு நினச்சிருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு டோட்டலி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆர் நீங்கள் ஆல்ரெடி ஒரு நல்ல ஒரு பேசிக்ஸ் தெரிஞ்ச ஒரு ஃபோட்டோகிராஃபர், பட் எனக்கு சில விஷயங்கள்லாம் டவுட் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவோட செக்ஷன்ஸை வந்து டைம்லைன்ஸ் கீழே கொடுத்துருப்பேன் டிஸ்கிரிப்ஷனில். அந்த டைம்லைனை கிளிக் பண்ணி அந்த டாப்பிக்கை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் எனி டைம், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு இமேஜை காட்டுறேன், பாருங்க. ஸோ இது வந்து ஒரு கண். ஸோ இந்த கண்ணுக்கு என்னெல்லாம் பவர்ஸ் இருக்குது, இதால் என்னெல்லாம் பண்ண முடியுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் ஏன் இப்படி கேட்குறேங்கிறது உங்களுக்கு போக போக புரியும். ஃபோட்டோகிராஃபினா என்ன? ஃபோட்டோகிராஃபி டிராயிங் வித் லைட், அதை தான் ஃபோட்டோகிராஃபின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு க்ரீக்லேருந்து வந்த ஒரு வேர்ட்னு சொல்லலாம். ஸோ ஃபோட்டோகிராஃபியில் நீங்கள் நல்லா உங்களை க்ரோ பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா பேசிக்காக இந்த 3 விஷயங்கள் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அந்த 3 விஷயங்கள் என்னென்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், எக்யூப்மெண்ட் ஆர் கியர். அதாவது நீங்கள் ஃபோட்டோ கேப்சர் பண்ண போகிற அந்த ஒரு எக்யூப்மெண்ட் ஆர் கியர் தான் ஃபஸ்ட்டு மெயின் திங். செகண்ட் திங், லைட். ஸோ ஃபோட்டோகிராஃபியில் லைட்டு தான் எல்லாம். ஒரு லைட்டு தான் அந்த ஃபோட்டோ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்க போகுதுங்கிறத டிசைட் பண்ண போகுது. ஸோ செகண்ட் மெயின் திங் இஸ் லைட். அண்ட் தேர்ட் திங், காம்போசிஷன். ஒரு மியூசிக்கை வந்து ஒரு மியூசிஷியன் எப்படி மியூசிஷியன் வாயில் வரமாட்டேது ஒரு மியூசிக் கம்போசர் வந்து எப்படி கம்போஸ் பண்ணுவாங்க, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆகட்டும், வோக்கல்ஸ் ஆகட்டும், கோரஸ் ஆகட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அந்த மியூசிக்கை வந்து நல்லா கம்போஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோகிராஃபியை கொஞ்சம் பெட்டராக எடுக்கணும்னா சம் ஆஃப் த காம்போசிஷன் ரூல்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி எடுக்கலாம். ஸோ உங்கள் ஃபோட்டோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக தெரியும். ஸோ தேர்ட் மெயின் திங் இஸ் காம்போசிஷன். ஸோ இந்த 3 விஷயத்தை தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் கியர் ஆர் எக்யூப்மெண்ட். ஃபோட்டோ எடுக்கிறவங்க மேக்ஸிமம் பேர் எல்லாருமே வந்து DSLR ஆர் மிரர்லெஸ் கேமராஸ்லாம் வச்சுருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சம் பீப்புள் யூஸ் their mobile phones to capture images, some people use point and shoot cameras, and some people have DSLRs or mirrorless cameras. ஸோ மொபைல் ஃபோன் ஆகட்டும், பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமராஸ் ஆகட்டும், ஈவன் ஆக்ஷன் கேமராஸ் ஆகட்டும், ஆர் ஈவன் திஸ் DSLR ஆர் மிரர்லெஸ் கேமராஸ் ஆகட்டும், எல்லாமே ஒரே ஒரு மெக்கானிசம் மூலமாக தான் ஒரு 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 ஃப்ரேமை வந்து ஒரு இமேஜாக கன்வெர்ட் பண்ணுது. ஸோ நம்ம வந்து பேசிக்காக ஒரு DSLR எடுத்துப்போம். ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் கேமரா விச் இஸ் Canon 700D அண்ட் திஸ் இஸ் இட்ஸ் Canon 50mm prime lens. நான் இதை ஜஸ்ட்டு சும்மா போட்டுக்கிறேன். ஸோ பேசிக்லி டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு அ கேமரா ஒர்க்ஸ், ஐ எம் ஸ்டார்டிங் வித் திஸ் DSLR. ஸோ ஒரு DSLR கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு லென்ஸ் இருக்குது, ஆர் ஈவன் பாயிண்ட் அண்ட் ஷூட் ஆகட்டும், ஃபோன் ஆகட்டும். அந்த லென்ஸ் வழியாக லைட் சப்ஜெக்ட்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற லைட், அதாவது நீங்கள் கேமராவில் யாரை ஃபோட்டோ எடுக்க போகிறீங்களோ அவங்க கிட்டேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற லைட் வந்து இந்த கேமராக்குள்ளே போகுது. ஸோ இந்த கேமராக்குள்ளே போய் இந்த கேமராக்குள்ளே ஃபஸ்ட்டு ஒரு மிரர் இருக்கும், ஓகேவா? அந்த மிரர் வந்து இந்த இமேஜை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி மேலே ஒரு பென்டா ப்ரிசம் இருக்கும். அந்த பென்டா ப்ரிசம் டைரெக்டாக அந்த இமேஜை நம்மளால் வியூ ஃபைண்டரில் பார்க்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதுதான் வியூ ஃபைண்டர். ஸோ இப்படி நம்ம பார்க்குறப்போ நமக்கு ஒரு இமேஜ் தெரியுதுன்னா அதுக்கு இதுதான் ப்ரொசீஜர். ஸோ நம்ம எப்படி அந்த இமேஜ் இது வழியாக பார்க்குறோங்கிறது நமக்கு புரிஞ்சிருச்சா? ஸோ நெக்ஸ்ட், எப்படி இமேஜ் கேப்சர் ஆகுது? ஸோ இந்த மிரருக்கு முன்னாடி ஒரு ஷட்டர் இருக்கும் அண்ட் மிரருக்கு பின்னாடி ஒரு இமேஜ் கேப்சரிங் சென்சார் இருக்கும். ஸோ நம்ம பட்டன் அமுக்கி ஃபோட்டோவை எடுக்கிறப்போ அந்த மிரர் தூக்கிடும். நம்ம பட்டன் அமுக்கிற டைமில் அந்த மிரர் மேலே போயிடும். அந்த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் வந்து இந்த ஷட்டர் எவ்வளோ நேரம் ஓப்பனில் இருக்கோ அவ்வளோ நேரம் அந்த லைட் உள்ளே போய் சென்சார் மேலே படும். சென்சார் வந்து அந்த லைட்டை அப்சர்வ் பண்ணி அந்த இமேஜை வந்து கேப்சர் பண்ணி இந்த கேமரா பாடி அதை ப்ராசஸ் பண்ணி நமக்கு ஒரு இமேஜாக காட்டும். ஸோ தட்ஸ் ஹவ் அ கேமரா ஒர்க்ஸ். ஸோ இது வந்து DSLRக்கு சொல்லிட்டேனா? ஸோ மிரர்லெஸ் கேமராஸ் இஸ் சிமிலர் டு DSLR, பட் ஒரே ஒரு சின்ன விஷயம், இங்கே மிரர் கிடையாது. டைரெக்டாக சப்ஜெக்ட்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற லைட் ஆகட்டும் நேராக வந்து சென்சாரில் படும், லென்ஸ் மூலமாக சென்சாரில் படும். அதை வந்து இந்த கேமரா பாடி வந்து டிஜிட்டலாக ரீட் பண்ணி ஈவன் த வியூ ஃபைண்டர் இஸ் டிஜிட்டல், நமக்கு வந்து டிஜிட்டலாக அதில் வந்து காட்டிடும். ஸோ எந்த ஒரு ரிஃப்ளெக்ஷன், மிரரில் பட்டு மேலே ப்ரிசமில் பட்டு அப்புறம் வியூ ஃபைண்டர்லாம் கிடையாது. எல்லாமே டிஜிட்டலாக மிரர் இல்லாமல் இருக்கிற ஒரு பாடி தான் மிரர்லெஸ் பாடி கேமராஸ், which is the one which is recording this video. அண்ட் பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமராஸ்லேயும் சிமிலர் ப்ராசஸ் தான். அண்ட் ஈவன் யுவர் மொபைல் ஃபோன்ஸ் ஆகட்டும் is also using a similar process of capturing an image, but here என்னன்னா
இங்கே வந்து அந்த நான் சொன்னேன் இல்லையா ஷட்டர் வந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிற வரைக்கும் வந்து லைட் உள்ளே போகும்னு. பட் நம்ம மொபைல் ஃபோன்ஸில் அப்படி கிடையாது. இங்கே வந்து எதுவும் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிட்டுலாம் இருக்க முடியாது. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் உள்ளே இருக்கிற சென்சார் இருக்குது இல்லையா, நம்ம எடுக்கிற அந்த டைம் ஆஃப் நம்ம எப்போ ஃபோட்டோ எடுக்கிறோமோ அந்த செகண்ட் மட்டும் அந்த சென்சார் வந்து ஒர்க் ஆகிட்டு ஆஃப் ஆகிடும். ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட் ரைட்? at the moment when we click that image அந்த சென்சார் ஒர்க் ஆகிட்டு it will capture the light or the reflections from the subject and immediately it goes off, so that அந்த ஒரு செகண்டில் என்ன ரெக்கார்ட் ஆகுதோ அதை வந்து நம்ம மொபைல் ஃபோன் வந்து ப்ராசஸ் பண்ணி ஒரு இமேஜாக காட்டுது. ஸோ தட்ஸ் ஹவு பேசிக்லி ஆல் கேமராஸ் ஒர்க். ஸோ நமக்கு வந்து இப்போ பேசிக்காக எப்படி வந்து ஒரு கேமராவில் வந்து ஃபோட்டோ எடுக்க முடியுது, எப்படி ஃபோட்டோ வந்து ஒரு கேமராவில் கேப்சர் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. அண்ட் லென்ஸ் டைப்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா we have zoom lenses and prime lenses. ஸோ இதுவும் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் as you are going to shoot with cameras, right? zoom lens இருக்கும், இந்த கேமராவில் போட்டிருக்க ப்ரைம் லென்ஸ் இருக்கும். ஸோ இது ஜூம், இது ப்ரைம். ஜூம் லென்சஸில் வந்து உங்களால் ஃபோக்கல் லென்த்தை அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இதை நான் கீழே வச்சுக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு காட்ட முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபோக்கல் லென்த்துங்கிற ஒரு மார்க்கிங்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபோக்கல் லென்த்தை சேஞ்ச் பண்ண முடிஞ்சால் அந்த லென்ஸ் தான் ஜூம் லென்ஸ். பட் உங்களால் ஃபோக்கல் லென்த்தை சேஞ்ச் பண்ண முடியாது. there is no zoom ring in this lens, it's going to be a prime lens. So basically prime lenses are fixed focal length lenses. இது வந்து ஒரு 50mm lens, we have 35mm, 85mm, 135mm. ஸோ இந்த மாதிரி ஒரு பல ஃபிக்ஸ்டு ஃபோக்கல் லென்ஸில் இருக்கிற லென்சஸ் தான் ப்ரைம் லென்ஸ். ஸோ பேசிக்லி நீங்கள் இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், என்ன இந்த ஜூம் லென்ஸ்லேயே உங்களால் வந்து 18 to 105 ஆகட்டும், 28 to 75 இந்த மாதிரி எல்லா ஃபோக்கல் லென்த்தும் போக முடியுமே, அப்புறம் எதுக்கு தனியாக ஒரு 50? ஸோ இதுவே ஜஸ்ட் இமேஜின் if this is a 28 to 70 lenses, then why do we need a 50mm prime lens? This is one question that probably you should have in your mind. ஸோ ஏன் அப்படி ப்ரைம் லென்சஸ் தனியாக இருக்குன்னா, ப்ரைம் லென்சஸ் ஆர் ரியலி காம்பேக்ட் அண்ட் தே வே லெஸ், அதாவது வெயிட் கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வீடியோஸ்லாம் எடுக்கிறப்போ ஆர் ஈவன் போர்ட்ரேட்ஸ் ஆகட்டும், ரொம்ப வெயிட் இல்லாமல் உங்களால் ஃபோட்டோ எடுக்கணும்னா பெஸ்ட் திங் இஸ் ப்ரைம் லென்ஸ். அண்ட் மோர் ஓவர் வென் யூ யூஸ் ப்ரைம் லென்சஸ் நீங்கள் வந்து ஆப்பர்ச்சர் வந்து ரொம்ப கம்மியாக செட் பண்ண முடியும். லைக் 1.8 ஆகட்டும், 1.4 இந்த மாதிரி ரொம்ப கம்மியான வேல்யூ வந்து ஆப்பர்ச்சர் வந்து ப்ரைம் லென்சஸில் இருக்கும். ஸோ இஃப் யூ ஆர் நியூ டு ஃபோட்டோகிராஃபி, ஆப்பர்ச்சர்னால் என்னன்னு இப்போ உங்களுக்கு புரியாது, பட் கண்டிப்பாக போக போக உங்களுக்கு புரியும். அப்போ உங்களால் ரிலேட் பண்ண முடியும் ஏன் வந்து ப்ரைம் லென்சஸ் வந்து போர்ட்ரேட்ஸ்க்கு பெஸ்ட்டுன்னு. ஓகேவா? ஸோ பேசிக்லி இப்போ நம்ம வந்து கியர்ஸை புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஹவு கியர்ஸ் ஒர்க் அண்ட் டைப்ஸ் ஆஃப் லென்சஸ் அதை புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ த செகண்ட் மெயின் திங் தட்ஸ் கோனா ஹெல்ப் யூ மாஸ்டர் யுவர் ஃபோட்டோகிராஃபி இஸ் லைட். இங்கே ஒரு லைட் வச்சுருக்கேன், பெரிய லைட்டாக தான் அங்கே காட்டுறேன், ஆர் மேபி லைட். ஓகேவா? ஸோ பேசிக்லி ஃபோட்டோகிராஃபியில் லைட்னா எக்ஸ்போஷர். அதாவது ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா அந்த ஃபோட்டோ எந்த அளவுக்கு எக்ஸ்போஸ் ஆயிருக்கு, லைட் இருக்குங்கிறது தான் எக்ஸ்போஷர். ஸோ அந்த எக்ஸ்போஷரை நம்ம மாஸ்டர் பண்ணால் தான் நம்மளோட ஃபோட்டோஸ் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்போஷரை பர்ஃபெக்டாக செட் பண்ண நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் எக்ஸ்போஷர் ட்ரையாங்கிள். ஸோ இப்போ கொஞ்சம் டெக்னிக்கலாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த எக்ஸ்போஷர் ட்ரையாங்கிளை நீங்கள் கிளியராக கற்றுக்கிட்டா, இந்த மாதிரி ஒரு கேமராவை உங்கள் ஃப்ரெண்டு உங்ககிட்ட கொடுத்து, மச்சான் இந்த பட்டனை கொஞ்சம் ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணனா ஃபோட்டோ எடுத்துரும்டா, ஆட்டோவில் தான் வச்சுருக்கேன், இந்த பட்டனை ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட நீ மேனுவலே வச்சுக்கிறா, நானே செட்டிங்ஸ் வச்சு ஃபோட்டோ எடுத்துருவேன் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியும். ஏன்னா அந்த 3 பேசிக் செட்டிங்ஸ் போடும் உங்களால் கண்டிப்பாக மேனுவல் மோடில் ஃபோட்டோ எடுக்க முடியும். ஸோ அந்த 3 பேசிக் செட்டிங்ஸ் சேர்ந்தது தான் எக்ஸ்போஷர் ட்ரையாங்கிள். ஸோ அது என்னன்னு இப்போ பார்த்துடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஷர் ட்ரையாங்கிளில் 3 விஷயங்கள் இருக்குது. ஐஎஸ்ஓ, ஆப்பர்ச்சர், ஷட்டர் ஸ்பீட். இந்த 3 விஷயங்கள் தான் ஒரு எக்ஸ்போஷர் ட்ரையாங்கிளை வந்து உருவாக்குது. அண்ட் அந்த எக்ஸ்போஷர் ட்ரையாங்கிள் செட்டிங்ஸ் தான் நீங்கள் எடுக்க போகிற ஃபோட்டோவில் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக எக்ஸ்போஷர் இருக்குங்கிறத டிசைட் பண்ண போகுது. எக்ஸ்போஷர் ட்ரையாங்கிளை நம்ம கற்றுக்க இப்போது நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, ஒரு இமேஜ் உங்களுக்கு காட்டணும் இல்லையா, கண். இந்த கண்ணை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் எக்ஸ்போஷர் ட்ரையாங்கிளை கற்றுக்க. ஸ்டார்டிங் வித் ஐஎஸ்ஓ. ஸோ நம்ம கண்ணுக்கு ஒரு பவர் இருக்கு இல்லையா, அதாவது நம்ம கண்ணால் பார்க்க முடியுது. ஓகேவா? இவ்வளோ ஆப்ஜெக்ட்ஸை நம்மளால் பார்க்க முடியுது. அந்த கண்ணுக்குள்ள பவர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இந்த கேமராக்குள்ள பவர் தான் என்னை பொறுத்தவரை ஐஎஸ்ஓ. ஸோ நம்ம கண்ணை வந்து நான் எப்பயுமே கேமரா கூட கம்பேர் பண்ணுவேன். தட்ஸ் வை ஐ ஆல்சோ ஷோட் த இமேஜ் ஆஃப் ஐ பிஃபோர். ஸோ கண்ணை வந்து கேமராவோட கம்பேர் பண்ணுறேன். கண்ணுக்கு ஒரு பவர் இருக்குது, இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது. இந்த கேமராக்கு ஒரு பவர் இருக்குது, இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது. ஸோ விச் இஸ் சென்சிட்டிவிட்டி. எவ்வளோ சென்சிட்டிவாக அதால் வந்து ஆப்ஜெக்ட்ஸை பார்க்க முடியும். நம்ம கண்ணை பேசிக்காக எடுத்துக்கோங்களேன். நம்ம கண் வந்து
செம்ம ஹை சூரியன் உச்சி வெயில் சூரியனில் இருந்தாலும் நம்மளால பார்க்க முடியும். கண்ணு கூசினாலும் சரி நம்மளால ஒரு விஷயத்த பார்க்க முடியும் நமக்கு முன்னாடி இருக்கிற பொருளில். அதே மாதிரி பிட்ச் டார்க்காக ஃபுல் டார்க்காக இருந்தால் கூட நம்மளால ஒரு 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 சின்ன லைட் இருந்தால் போதும், அந்த லைட் ரிஃப்ளெக்ஷனாக இருந்தால் போதும், நம்ம கண்ணால் அந்த பொருளை பார்த்துட முடியும். ஸோ இந்த ஏரியாவை நான் ஃபுல்லாக ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டா கூட இந்த ஒயிட் ஏரியாவிலேருந்து லைட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகிற லைட் போதும் இந்த ஆப்ஜெக்ட் என்னால் பார்த்துக்க முடியும். ஸோ அதுதான் கண்ணோட பவர் இல்லையா? அதே மாதிரி கேமராவோட சென்சிட்டிவிட்டி தான் ஐஎஸ்ஓ. என்ன ஹியூஜ் லைட்டாக இருந்தாலும் அதெல்லாம் பார்க்க முடியணும், என்ன டார்க்காக இருந்தாலும் அதால் பார்க்க முடியணும், கேமராவால் பார்க்க முடியணும். அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் ஐஎஸ்ஓ. ஸோ பேசிக்லி ஐஎஸ்ஓ வேல்யூஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா 50 or 100, சம் ஆஃப் த கேமராஸில் வெரி ஆகும். 100லேருந்து 1,26,000, 2,56,000 அந்த மாதிரி ஹை ரேஞ்சஸ் வரைக்கும் போகும் ஐஎஸ்ஓ வேல்யூஸ். ஸோ பேசிக்லி ஐஎஸ்ஓ எப்படி செட் பண்ணணும் அப்படின்னா, ஐஎஸ்ஓ செட்டிங்கை வந்து எப்படி செட் பண்ணணும் அப்படின்னா, தேவையான அளவு லைட் இருக்குது ஓகேவா. ஒரு ஹாட் சன்லைட் அடிக்குது, அவுட்டோரில் இருக்கீங்க, நல்லா சூரியன் நல்லா வெளிச்சமாக இருக்குன்னா ஐஎஸ்ஓவை கம்மியாக வச்சுக்கலாம், 100 போதும். சூரியன் நல்லா இருக்குன்னா, அதாவது சூரிய வெளிச்சம் நல்லா இருக்குது, அவுட்டோரில் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறீங்க, அவுட்டோரில் ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா ஐஎஸ்ஓ கம்மியாக வச்ச போதும் 100 தாராளம். நைட்டில் எடுக்கிறீங்க, அந்த அளவுக்கு வந்து லைட் இல்லை, ஜஸ்ட் சம் ஆர்டிஃபிஷியல் லைட்ஸ்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் வெளிச்சம் வர வச்சுருக்கீங்க அவ்வளோதான். ஆர் நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரீட் லேம்ப்க்கு கீழே எடுக்கிறீங்க, எதுவுமே வந்து அந்தளவுக்கு ஒரு வெளிச்சம் இல்லை அப்படிங்கிறப்போ ஐஎஸ்ஓ கொஞ்சம் அதிகமாக வைக்கணும். மேபி 2,000 or 4,000 அந்த மாதிரி ஐஎஸ்ஓ வந்து ரொம்ப டார்க்காக இருக்குன்னா சம்டைம்ஸ் 12,800, 1 lakh ஆகட்டும், 2,56,000 ஆகட்டும். அதெல்லாம் ஒரு கேமராவோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி. ரொம்ப டார்க்காக இருக்குது ஆனாலும் நான் ரெக்கார்ட் பண்ணேன்னா அந்த அளவுக்கு நீங்கள் ஹை ஐஎஸ்ஓ வைக்கலாம். அப்போ வந்து அது என்ன பண்ணும், இருக்கிற லைட்டை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் ஓகேவா. 100ன்னு வச்சிங்கன்னா கொஞ்சம் லைட்டை தான் அப்சர்வ் பண்ணும், சென்சிட்டிவிட்டி கம்மியாக இருக்கும், கொஞ்சமாக லைட்டு போதும், அதால் ஃபோட்டோ வந்து எடுக்க முடியும். ஆர் ரொம்ப டார்க்காக இருக்குன்னா ஐஎஸ்ஓ அதிகமாக வச்சிங்கன்னா கொஞ்சம் லைட் இருந்தால் கூட போதும், நிறைய நல்லா அப்சர்வ் பண்ணி அதால் ஃபோட்டோவை கொஞ்சம் கிளியராக எடுக்க முடியும். ஸோ தட்ஸ் ஹவ் ஐஎஸ்ஓ அஃபெக்ட்ஸ் த எக்ஸ்போஷர். ஐஎஸ்ஓ வந்து லைட் அதிகமாக இருந்துச்சுன்னா கம்மியாக வைங்க, ஸோ அதுக்கு தேவையான எக்ஸ்போஷர் அது எடுத்துக்கும். லைட் கம்மியாக இருந்துச்சுன்னா அதிகமாக வைங்க, அதுக்கு தேவையான அமௌண்ட் ஆஃப் லைட்டை அதை எடுத்துக்கும். ஸோ தட்ஸ் ஹவ் ஐஎஸ்ஓ ஒர்க்ஸ் இன் கேமராஸ். கண்ணோட பவர், கேமராவோட பவர், ஐஎஸ்ஓ ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் மெயின் திங் ஆப்பர்ச்சர். ஸோ ஆப்பர்ச்சர் எப்படி வந்து எக்ஸ்போஷரை டிசைட் பண்ணுது. ஸோ பேசிக்கலி இப்போ உங்கள் வீடு பால்கனிலே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் வீட்டில் ஒரு பால்கனி இருக்குது, அந்த பால்கனி ஃபுல் ஓப்பன், நல்லா உச்சி வெயில் 12 மணிக்கு அந்த பால்கனியில் இருந்து நீங்கள் சும்மா பால் வச்சு விளையாடிட்டு இருக்கீங்க, ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருக்கீங்க ஓகேவா, அந்த ஹாட் சன்னில். ஸோ வெளிச்சம் ஹையாக இருக்குது, நீங்கள் மேலே பார்த்து கீழே பார்த்து ஈவன் கைட்டு விடுறீங்க, என்னமோ நினச்சிக்கோங்க. அந்த லைட்டில் நிற்கிறீங்க ஒரு 20 minutes, நின்றுட்டு டக்குன்னு வீட்டுக்குள்ளே வந்து பாருங்களேன், ஒரு செகண்ட் உங்களுக்கு வந்து ஒன்றுமே தெரியாது, ஃபுல்லாக டார்க்காக இருக்கும். ஒரு செகண்ட் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் லைஃப் டைமில் இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. வெளியிலேருந்து உள்ளே வந்திருப்பீங்க, ஒரு செகண்ட் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும், அப்புறம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து எல்லாமே கொஞ்சம் கிளியராக தெரிய ஆரம்பிக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதுதான் ஆப்பர்ச்சர். நம்ம கண்ணில் இந்த உள்ளே இருக்கிற ஒரு பிளாக் கலர் ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பியூப்பிள் சொல்லுவாங்களா ஐரிஸ் சொல்லுவாங்களா? பியூப்பிள் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த பிளாக் கலர்னால ஸோ கண்ணு பார்த்தீங்களா, இந்த கண்ணுக்குள்ளே இந்த கருப்பு டாட் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம கண்ணை எவ்வளோ லைட்டு உள்ளே போகணுங்கிறத டிசைட் பண்ணுறது அந்த கருப்பு டாட் தான். ஸோ லைட்டு ஜாஸ்தியாக இருக்குன்னா அந்த கருப்பு டாட் வந்து நல்லா குட்டி ஆகிட்டு கொஞ்சம் லைட்டு தான் உள்ளே விடும். ஸோ லைட்டு உள்ளே அலோவ் பண்ணுறதே அதுதான் டிசைட் பண்ணுது. லைட் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா அந்த கருப்பு டாட் வந்து நல்லா ஓப்பன் ஆகிக்கும். ஸோ நல்லா ஓப்பன் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும், நிறைய லைட் உள்ளே போகும் இல்லையா. ஸோ அந்த கருப்பு டாட்டு தான் வந்து எவ்வளோ லைட் நம்ம கண்ணுக்குள்ளே போகணுங்கிறத டிசைட் பண்ணுது. அந்த கருப்பு டாட் நம்ம கண்ணில் இருக்குது, நம்ம கேமராவில் இருக்கிற அந்த கருப்பு டாட் ஆர் கருப்பு ஓப்பனிங், அதுதான் அப்பேச்சர். ஸோ நம்ம கண்ணில் எப்படி அந்த கருப்பு ஓப்பனிங் எவ்வளோ லைட் உள்ளே போகணுங்கிறத டிசைட் பண்ணுதோ, நம்ம கேமராவில் இருக்கிற அந்த கருப்பு ஓப்பனிங் தான் அப்பேச்சர். ஸோ அது வந்து ரவுண்டாக ஜஸ்ட் சர்க்கிள் மாதிரி இருக்காது, அப்பேச்சர் ரிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ உள்ளே வந்து ரிங்காக இருக்கும். அப்பேச்சர் ரிங்ஸ் நான் ஒரு ஃபோட்டோ போடுறேன் இங்கே எப்படி இருக்கும் காட்டுறதுக்கு. ஸோ அந்த ரிங்ஸ் வந்து லைட் அதிகமாக இருந்துச்சுன்னா நல்லா நேரவாக வச்சுக்கலாம். ஸோ தட் கொஞ்சம் லைட் உள்ளே போனால் போதும் கேமராவில் சென்ஸ் பண்ணிட முடியும். லைட் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா அந்த ரிங்கை வந்து நல்லா ஓப்பன் பண்ணி, அப்பேச்சர் ரிங்ஸை நல்லா ஓப்பன் பண்ணி அப்பேச்சரை வைடாக ஓப்பன் பண்ணிட்டோம்னா நிறைய லைட் உள்ளே போகும் ஓகேவா. தட்ஸ் ஹவ் aperture is helping you to get light into the camera. So aperture values வந்து fractionsல வந்து நம்ம select பண்ணுவோம். So f2.8, f1.8, 4, 6, 22, 32 அந்த மாதிரி
எஃப் வேல்யூஸில் தான் ஆப்பேச்சர் இருக்கும். ஸோ அப்பேச்சர் வேல்யூஸ் வந்து எவ்வளோ கம்மியாக வைக்கிறீங்களோ, அதாவது f1.8 2.8 அந்த மாதிரி சின்னதாக வச்சிங்கன்னா அது வந்து வைடு ஓப்பனாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அதாவது அந்த ரிங் வந்து நல்லா வைடு ஓப்பனாக இருக்குன்னு அர்த்தம். அப்பேச்சர் வேல்யூஸ் ஹையாக வச்சிங்கன்னா, அதாவது 12 16 22 அந்த மாதிரி வச்சிங்கன்னா அந்த ஓப்பனிங் வந்து சின்னதாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது வந்து ஆப்போசிட், கான்ட்ரடிக்டரி. சரியா? வேல்யூ கம்மியாக வச்சிங்கன்னா ஓப்பனிங் பெருசாக இருக்கும், வேல்யூ அதிகமாக வச்சிங்கன்னா 16 22 அந்த மாதிரி வச்சிங்கன்னா ஓப்பனிங் சின்னதாக இருக்கும். ஸோ தட்ஸ் ஹவ் யூ நீட் டு செட் யுவர் அப்பேச்சர் செட்டிங்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சு ஐஎஸ்ஓ எப்படி செட் பண்ணணும்னு புரிஞ்சிச்சு, அப்பேச்சர் எப்படி செட் பண்ணணும்னு புரிஞ்சிச்சு. ஸோ தேர்டு திங் வந்து ஷட்டர் ஸ்பீட். ஸோ ஷட்டர் ஸ்பீட் எப்படி எக்ஸ்போஷரை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ ஷட்டர் ஸ்பீடு இந்த பேரை வச்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரு கேமராக்குள்ள ஒரு லைட் போகுதுன்னா அப்போ வந்து ஒரு ஷட்டர் வந்து அதை வந்து எவ்வளோ லைட் உள்ளே போகணுங்கிறத டிசைட் பண்ணுங்கிறது. ஸோ உள்ளே வந்து எப்படி ஒரு ஷட்டர் இருக்கும், இந்த ஷட்டர் வந்து நம்ம எவ்வளோ நேரம் வந்து ஓப்பனாக வைக்கணும்னு டிசைட் பண்ணுறோமோ அவ்வளோ நேரம் ஓப்பனாக வச்சுட்டு அகைன் க்ளோஸ் பண்ணிடும். ஓகேவா? ஸோ ஒரு கண்டினியூஸாக 4 ஷாட் எடுக்கிறீங்கன்னா இப்படி தான் ஷட்டர் வந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும். ஸோ அதுதான் ஷட்டர் ஸ்பீட். ஷட்டர் ஸ்பீடோட வேல்யூ வந்து ஃப்ராக்ஷன்ஸில் இருக்கும். ஸோ 1/50 1/100 1/250 350 8000 16000 அந்த மாதிரி ஹை ஷட்டர் ஸ்பீடும் வைக்க முடியும், ஃபாஸ்ட் ஷட்டர் ஸ்பீடும் வைக்க முடியும். அதே நேரத்தில் உங்களால் 1 செகண்ட் 5 செகண்ட் 10 செகண்ட், அதாவது 10 செகண்ட் வரைக்கும் ஷட்டர் ஓப்பன்லேயே இருக்கும். 30 செகண்ட்ஸ் ஆர் ஈவன் சில கேமராஸில் மேனுவலி எவ்வளோ நேரம் வேணாலும் உங்களால் ஷட்டரை ஓப்பன்லேயே வச்சுட்டு இருக்க முடியும். ஸோ விச் மீன்ஸ் அவ்வளோ நேரம் நீங்கள் லைட்டை அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்க வைப்பீங்க உங்கள் சென்சாரை. எவ்வளோ நேரம் இந்த ஷட்டர் ஓப்பனில் இருக்குன்னு டிசைட் பண்ணுற ஒரு செட்டிங் தான் ஷட்டர் ஸ்பீட். ஸோ தட்ஸ் ஹவ் ஐஎஸ்ஓ அப்பேச்சர் ஷட்டர் ஸ்பீட் டிசைட் த எக்ஸ்போஷர் ஆன் யுவர் ஃப்ரேம். ஓகேவா? ஸோ நாட் ஜஸ்ட் எக்ஸ்போஷர், அதாவது எக்ஸ்போஷர் மட்டும் இல்லை, இந்த ஐஎஸ்ஓ அப்பேச்சர் ஷட்டர் ஸ்பீட் வந்து உங்கள் இமேஜ் குவாலிட்டிலையும் ஒரு விஷயத்த மாற்ற போகுது. ஸோ பேசிக்கலி நீங்கள் எடுக்கிற ஒரு ஃபோட்டோவில் ஐஎஸ்ஓ மேக்ஸிமம் கம்மியாக இருக்க ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ரொம்ப ஹை ஐஎஸ்ஓ போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 6000 8000 ஆர் 1,00,000 12,800 56,000 ஐஎஸ்ஓலாம் போனீங்கன்னா உங்கள் கேமராவோட சென்சார் ஹை குவாலிட்டியாக இல்லைன்னா, அதாவது அந்த கேமரா வந்து ஒரு பேசிக் கேமரா ரொம்ப ஹை எண்ட் கேமராவாக இல்லைன்னா உங்களால் நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸில் புள்ளியாக கிரெயின்ஸ் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் ஈவன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கேமரா யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், நைட்டில் ஃபோட்டோ எடுத்திங்கன்னா புள்ளியாக கிரெயின்ஸ் இருக்கும். நம்ம ஃபோட்டோ நல்லா தான் இருக்கும், ஆனால் நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிங்கன்னா தெரியும் ஒரு மாதிரி புள்ளியாக வேவ்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கு ரீசன் வந்து ஹை ஐஎஸ்ஓ. நீங்கள் எப்போ ஹை ஐஎஸ்ஓ யூஸ் பண்ணுறீங்களோ there is a high chance of getting grains or waves on your images. ஓகேவா? ஸோ ஐஎஸ்ஓவை வாய்ஸாக சூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஐஎஸ்ஓவை கம்மியாக வச்சிங்கன்னா இமேஜ் பெட்டராக இருக்கும். செகண்ட், ஆப்பேச்சர் எப்படி அந்த இமேஜை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஆப்பேச்சர் வந்து இந்த ஓப்பனிங்கோட சைஸ் தாங்கிறது. ஸோ ஆப்பேச்சரை நீங்கள் செட் பண்ணுறப்போ நிறைய லைட் வேணும்னு சொல்லிட்டு வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது f1.8 2.8 4 அந்த மாதிரிலாம் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் எப்படி இருக்கேன், நான் மட்டும் ஃபோக்கஸில் இருக்கேன், பின்னாடி இந்த டிவி ஆர் இந்த பல்ப் ஆகட்டும் ஆர் அந்த இங்கே இருக்கிற பொருட்கள்லாம் ஆகட்டும் எல்லாமே அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சப்ஜெக்ட் மட்டும்தான் ஃபோக்கஸில் இருப்பாங்க, பேக்ரவுண்ட்லாம் பிளர் ஆகிடும். ஸோ வந்து நீங்கள் ஒரு நல்ல போர்ட்ரேட் எடுக்கணும், நல்ல பேக்ரவுண்ட் பிளர்ரான இமேஜ் எடுக்கணும்னா உங்கள் அப்பேச்சரை கம்மியாக வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் பிளர் க்ரியேட் ஆகும். அதே நேரத்தில் இப்போ இங்கே இந்த ஃப்ரேமை வச்சுக்கோங்களேன், இங்கே ஒரு 4 பேர் உட்காந்து பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஒருத்தன் நான் உட்காந்துருக்கேன், இங்கே ஒரு ஆள் உட்காந்துருக்காரு, அங்கே ஒரு ஆள் உட்காந்துருக்காரு, அவங்க எல்லாருமே கிளியராக தெரியணும். அதாவது நான் மட்டும் கிளியராக தெரியக்கூடாது, அங்கே இருக்கிற எல்லாருமே கிளியராக தெரியணும்னா இந்த அப்பேச்சரை வந்து ஹையாக செட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா குரூப் ஃபோட்டோ, ஒரு ஸ்கூல் குரூப் ஃபோட்டோ, நம்ம சின்ன வயசுலலாம் ஸ்கூலில் இருக்கும்போது குரூப் ஃபோட்டோ எடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த குரூப் ஃபோட்டோல யோசிச்சு பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோவில் கீழே சப்பலங்கள் போட்டு உட்கார வச்சிருப்பாங்க, செகண்ட் ரோவில் ஒரு பெஞ்சில் உட்காந்துருப்பாங்க, தேர்ட் ரோவில் அதோட ஒரு பெரிய பெஞ்சில் உட்காந்துருப்பாங்க, ஃபோர்த் ரோவில் இருக்கவங்க பெரிய பெஞ்ச் மேலே ஏறி நிற்பாங்க. பட் அவங்க எடுக்கிற ஃபோட்டோவில் எல்லாருமே ஃபோக்கஸில் இருக்கும், யாருமே அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இல்லை, பேக்ரவுண்ட் பிளரில் இல்லை, எல்லாருமே கிளியராக இருக்கும். அது எப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? இப்படி தான் அப்பேச்சர் தான். ஸோ அப்பேச்சரை வந்து நீங்கள் ஹையாக செட் பண்ணுறப்போ, அதாவது 12 16 22 இந்த மாதிரி ஹையாக செட் பண்ணுறப்போ உங்கள் ஃப்ரேமில் இருக்கிற எல்லாமே ஃபோக்கஸில் இருக்கும். ஸோ குரூப் ஃபோட்டோஸ் ஆகட்டும் ஆர் நீங்கள் வந்து ஒரு லேண்ட்ஸ்கேப், ஒரு பெரிய லேண்ட்ஸ்கேப், மலைகள், காடு, மரங்கள், சன்னு, இந்த மாதிரி எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு ஏரியா வந்து ஃபோட்டோ எடுக்க. இப்போ இது பாருங்களா, இந்த மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப் இந்த டிவிலே வருது பார்த்தீங்களா லேண்ட்ஸ்கேப். நான் இதை வந்து மார்டின் பெலிக்கன் ஒருத்தர் எடுத்திருக்காரு, சூப்பராக எடுத்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த வந்து இங்கே ஒரு மலை இருக்குது, இதை ஏன் ஒரு இப்போ அடுத்த இமேஜ் மாறிடுச்சுங்க, இது யார் எடுத்திருக்கா பேரை காணும். ஸோ இதே ஒரு லேண்ட்ஸ்கேப்பாக இமேஜின் பண்ணிக்கோங்களேன். இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது, பின்னாடி வந்து ஒரு பிரிட்ஜ் இருக்குது, அதுக்கு பின்னாடி வந்து
பில்டிங்ஸ் இருக்குது, இங்கே ஒரு ட்ரீ இருக்குது, இந்த மாதிரி இவ்வளோ ஆஸ்பெக்ட்ஸ் இந்த இமேஜில் இருக்குது. இது எல்லாமே ஃபோக்கஸில் வேணும்னா நம்ம அப்பேச்சரை ஹையாக வைக்கணும். 16, 22 அந்த மாதிரி ஹையாக வச்சிங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் ஃபோக்கஸில் இருக்கும். அதே நேரம் சப்ஜெக்ட் மட்டும் ஃபோக்கஸில் இருக்கணும், போர்ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்பேச்சரை 1.8, 2.8 அந்த மாதிரி கம்மியாக வச்சிங்கன்னா சப்ஜெக்ட் மட்டும் ஃபோக்கஸில் இருப்பாங்க. ஸோ டெப்த் ஆஃப் ஃபீல்ட் ஆர் பாப்புலர்லி நோன் as பேக்ரவுண்ட் பிளரை டிசைட் பண்ணுறது aperture. அண்ட் தேர்ட் திங் ஷட்டர் ஸ்பீட். ஷட்டர் ஸ்பீட் எப்படி ஒரு இமேஜை அஃபெக்ட் பண்ணும்? நம்ம எல்லாருமே நின்றுட்டே போஸ்ட் கொடுத்து ஃபோட்டோ எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம மேக்ஸிமம் அசைய மாட்டோம். அசையாமல் ஃபோட்டோ எடுக்கிறப்போ ஒரு 1/100 ஆர் 1/250 இந்த ஷட்டர் ஸ்பீட் போடும். லைட்டாக அசைவு வந்தால் கூட நல்லா ஃபோட்டோ எடுத்துடலாம். அதே நேரத்தில் ஒரு ஃபாஸ்ட் ஆக்ஷன் நடக்குது. இப்போ பார்த்தீங்களா, பைக் போகுது, அந்த மாதிரி சரி பைக் ரேசிங்கே வச்சுக்கோங்களேன். நீங்கள் போய் ஒரு பைக் ரேசிங் வந்து ஃபோட்டோ எடுக்க போகிறீங்க, ஒரு F1 கார் ரேசிங் வந்து ஃபோட்டோ எடுக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ போயிட்டு நீங்கள் 1/50, 1/100 வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படிங்கிறதுக்குள்ளே கார் காணாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் ஃபாஸ்ட் மூவிங் ஆப்ஜெக்ட்ஸை கேப்சர் பண்ணணும்னா ஷட்டர் வந்து டக்குன்னு ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகணும். கரெக்டாக டக்குன்னு ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆனால் தான் அந்த மூமெண்ட்டை வந்து இப்படி கேப்சர் பண்ண முடியும். அப்படி கேப்சர் பண்ணணும்னா ஹை ஷட்டர் ஸ்பீட் வைக்கணும். அதாவது ஃப்ராக்ஷன் ஹையாக இருக்கணும். 1/1000, 1/2000, 1/4000, 1/8000 அந்த மாதிரி ஹையாக வச்சிங்கன்னா, ஆர் ஈவன் டான்ஸ் ஆடுறப்போ ஒரு சூப்பராக டான்ஸ் ஆடுறாங்க, அவங்களோட மூமெண்ட்ஸை டக்குன்னு கேப்சர் பண்ணோம்னா அப்போல்லாம் வந்து எப்போல்லாம் மூமெண்ட்ஸ் ஹெவியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஷட்டரை இன்க்ரீஸ் பண்ணணும். அதே நேரம் மூமெண்ட்ஸ் அந்தளவுக்கு இல்லைன்னா பேசிக்காக ஷட்டரை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து அசையாமல் ஒரு ஸ்மைல் பண்ணுறேன், ஹாட் எடுங்க அப்படியே நான் சொன்னேன்னா பார்த்தீங்களா, ஆயா அசைக்காமல் பேசுகிறேன், செம டேலண்ட்டாக எனக்கு. ஸோ நான் வந்து அசையாமல் ஹாஸ் கொடுக்குறேன், நீங்கள் அப்படியே ஹாட் எடுங்கன்னு சொன்னேன்னா நீங்கள் வந்து 1/100 1/125 எடுத்தால் போதும். 1/125 வந்து எடுத்தால் போதும், அழகாக அந்த ஃபோட்டோ கிளியராக ஷார்ப்பாக வந்துடும். ஓகேவா? ஹை ஸ்பீடுக்கு சொல்லிட்டேன். பட் இன்னொரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா, சில பேரோட ஃபோட்டோஸ் பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாகிராமில். ஒரு ரோடு, பெரிய ரோடு இருக்கும், அந்த ரோட்டில் வந்து அப்படியே லைன் மாதிரி இருக்கும், ஒரு ரெட்டு லைட். அதாவது ஒரு கார் போயிருந்ததுன்னா அந்த காரோட ஹெட்லைட், பேக் லைட்ஸ் இருக்கும் இல்லையா, ரெட் லைட்ஸு, அந்த பேக் லைட்ஸோட மூமெண்ட்டை மட்டும் தனியாக ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க. அது எப்படி லைட்டோட மூமெண்ட்டை ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? ஆர் ஈவன் ஹெட்லைட் ஆகட்டும், ஒரு சைடு இப்படி வண்டி போகுதுன்னா இன்னொரு சைடு இப்படி தானே வரணும். ஸோ ஒரு சைடு ஃபுல்லாக ரெட் லைன்ஸ் இருக்கும், இன்னொரு சைடு ஃபுல்லாக எல்லோ லைன்ஸ் இருக்கும். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இமேஜஸ்லாம் எப்படி ஷூட் பண்ணாங்கன்னு எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? அதுக்குமே ஷட்டர் ஸ்பீடு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, நல்ல ஒரு நைட் நேரம், ஒரு பிரிட்ஜு மேலே நிற்கிறீங்க, கீழே வந்து வெஹிக்கிள்ஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ மூமெண்ட்டுங்கிறதால நீங்கள் வந்து ஹை ஸ்பீடில் வச்சு ஃபோட்டோ எடுத்தீங்களா, ஆல்ரெடி இருட்டாக இருக்குது. எனிவே உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ப் இமேஜ் கிடைக்குது. கொஞ்சம் நாய்ஸியாக இருந்தாலும் ஒரு ஷார்ப் இமேஜ், கார் வந்து மூவ் ஆகுனா கூட அந்த கார் வந்து கிளியராக கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இதே நேரத்தில் அந்த காருக்கு பின்னாடி இருக்கிற லைட், பேக் லைட் ஆர் ஹெட்லைட் ஆகட்டும், அதோட மூமெண்ட்டை கேப்சர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஷட்டர் ஸ்பீடை ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு வச்சுக்கோங்க. 1/10 கிடையாது, 10 செகண்ட்ஸ். 10 செகண்ட்ஸ்க்கு வச்சிங்கன்னா ஒரு 10 செகண்டுக்கு அந்த ஷட்டர் ஓப்பன்லேயே இருக்கும். ஸோ அந்த 10 செகண்டில் எத்தனை கார் மூவ் ஆகுதோ அத்தனை காருக்கு பின்னாடி இருக்கிற பேக் லைட்டோட மூமெண்ட்டை அந்த கேமரா கேப்சர் பண்ணும். ஸோ அப்படி தான் லாங் எக்ஸ்போஷர் ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நேரம் எக்ஸ்போஸ் பண்ணுறோம் கேமராவை, லாங் எக்ஸ்போஷர் ஃபோட்டோகிராஃபின்னு ஒரு தனி ஃபோட்டோகிராஃபி டைப்பே இருக்குது. ஸோ அதன் மூலமாக லைட்டோட மூமெண்ட்டை கேப்சர் பண்ணுவாங்க. ஸோ தட்ஸ் ஹவ் ஷட்டர் ஸ்பீட் இஸ் ஆல்சோ இன்வால்வ்ட் இன் கேப்சரிங் லாங் எக்ஸ்போஷர்ஸ் ஆர் ஃபாஸ்ட் மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஹவ் நாட் ஜஸ்ட் எக்ஸ்போஷர், இமேஜோட டைப்பையும் டிசைட் பண்ணுறது இந்த ISO Aperture ஷட்டர் ஸ்பீட். கியர் அண்ட் லைட் பார்த்தாச்சு. தேர்ட் திங் காம்போசிஷன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்படி ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆகட்டும், வோக்கல்ஸ் ஆகட்டும், கோரஸ் ஆகட்டும், அந்த விஷயத்தெல்லாம் ஒன்றா சேர்த்து கம்போஸ் பண்ணி ஒரு மியூசிக் ஆர் ஒரு சாங்கை க்ரியேட் பண்ணுறாரோ, அதே மாதிரி உங்கள் ஃப்ரேமில் இருக்கிற எலிமெண்ட்ஸை அழகாக கம்போஸ் பண்ணிங்கன்னா உங்கள் இமேஜ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக தெரியும். நீங்கள் நார்மலாக ஒரு ஃபோட்டோ எடுக்கிறத விட இந்த காம்போசிஷன் டெக்னிக்ஸ் ஆர் ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஃபோட்டோவை எடுத்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற ஒரு ஃபோட்டோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக தெரியும். ஸோ let's look into composition. காம்போசிஷனில் ஃபஸ்ட்டு மெயின் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூல் ஆஃப் தேர்ட்ஸ். ஸோ ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் என்னென்னு நான் இப்படியே காட்டுறேன், ஒரே ஒரு செகண்ட் இருங்க. ஸோ நம்ம கேமரா வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கு, நம்ம லைட் இங்கே இருக்குது, நம்ம கேமரா இங்கே இருக்குது. இப்படியே நேராக போனீங்கன்னா
ஸ்க்ரீனில் வந்து 2 லைன் வெர்டிக்கலாகவும் 2 லைன் ஹாரிசான்டலாகவும் இருக்குது. அந்த 4 லைன்ஸ் மீட் ஆகிற பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்ஸில் நீங்கள் சப்ஜெக்டை வச்சிங்கன்னா உங்கள் ஃபோட்டோ இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னோடய கண் வந்து கரெக்டாக அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸில் இருக்குது. பேசிக்லி ஈவன் நான் பேக் போனால் கூட நான் வந்து அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்டில் கரெக்டாக இருப்பேன். ஈவன் மொபைல்லே ஆகட்டும், நான் இதுலேயுமே வந்து அந்த லைன்ஸை வந்து எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். நடுவில் ஒரு லைன் இருக்குது, அது வந்து ஸ்டெபிலிட்டி, அதாவது ஸ்ட்ரைட்னஸ்க்காக. பட் அந்த 2 vertical lines and 2 horizontal lines வந்து நான் எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். பிகாஸ் ஐ நீட் டு மேக் ஷுர் லைக் ஐ ஆம் ஹேவிங் த சப்ஜெக்ட் ஆன் ஒன் ஆஃப் த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸ் ஆர் அட்லீஸ்ட் த்ரூ த லைன்ஸ். ஓகேவா, அந்த சப்ஜெக்ட் வந்து மெயின் சப்ஜெக்ட் வந்து எதர் அந்த லைனில் இருக்கணும் ஆர் அந்த 4 இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸில் இருக்கணும். ஸோ ரொம்ப வைடான ஃப்ரேம் எடுக்கிறீங்கன்னா இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸில் வந்து உங்கள் சப்ஜெக்டை வச்சிங்களா அந்த ஃபோட்டோ நல்லாயிருக்கும். இந்த மாதிரி க்ளோஸ் ஃப்ரேம் வைக்கிறீங்கன்னா உங்கள் சப்ஜெக்டை அந்த லைன்ஸில் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்கள் இமேஜ் நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான் ரூல் ஆஃப் தேர்ட்ஸ். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்டில் கேமராவாக இருக்கட்டும், ஃபோனாக இருக்கட்டும், கிரிட்டை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா ஃபோன்ஸ்லையும் இருக்குது. கிரிட்டை எனேபிள் பண்ணி வச்சுட்டு உங்கள் சப்ஜெக்டை அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸில் வந்து கரெக்டாக வச்சிங்கன்னா your image will look good. So this is the first rule in composition, which is rule of thirds. Second type of composition technique is leading lines. So நீங்க வைக்கிற ஃப்ரேம்ல வந்து எங்கேயாச்சும் லைன்ஸ் இருக்கான்னு பாருங்க. எதை வேணா நீங்க லைனா கன்வெர்ட் பண்ணலாம். ஜஸ்ட் இமேஜின் the டேபிளோட அந்த எட்ஜஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை கூட ஒரு லைனா நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் யூஸ் பண்ணி நான் ஜஸ்ட் சாம்பிள் இமேஜஸ் கூட காட்டுறேன். நீங்க வைக்கிற ஃப்ரேம்ல இருக்கிற லைன்ஸ் எங்க எண்ட் ஆகுதோ அந்த இடத்துல சப்ஜெக்டை பிளேஸ் பண்ணீங்கன்னா அந்த இமேஜ் நீங்க எடுக்கிற ஒரு நார்மல் இமேஜோட பெட்டரா தெரியும். ஸோ திஸ் இஸ் ஹவு லீடிங் லைன்ஸ் வில் மேக் யுவர் இமேஜ் லுக் குட். ஸோ ட்ரை லீடிங் லைன்ஸ். தேர்ட் காம்போசிஷன் டெக்னிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிமெட்ரி. ஸோ சிமெட்ரி இஸ் பேசிக்லி as the name says, உங்கள் இமேஜை 2 ஹாஃபாக டிவைட் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஈக்குவல் ஹாஃபாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு காம்போசிஷன் வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா அதுதான் சிமெட்ரிக்கல் காம்போசிஷன். அடுத்த காம்போசிஷன் டெக்னிக் இஸ் ஃப்ரேமிங். அதாவது நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் ஃபோட்டோ எடுக்க போகிறீங்க, பட் அதை சுற்றி இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஃப்ரேமாக ஆக்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதான் ஃப்ரேமிங். அண்ட் அடுத்த காம்போசிஷன் ஃபில் த ஃப்ரேம். இந்த மாதிரி இதை அப்படியே ஒரு இமேஜாக கேப்சர் பண்ணோன்னா இதுதான் ஃபில் த ஃப்ரேம் காம்போசிஷன். நீங்கள் எடுக்கிற சப்ஜெக்ட் வந்து உங்கள் ஃப்ரேமை ஃபுல்லாக ஃபில் பண்ணுச்சுன்னா ஃபில் த ஃப்ரேம் காம்போசிஷன். சிம்பிள். ஸோ இந்த மாதிரி நான் வந்து நிறைய காம்போசிஷன் டெக்னிக்ஸ்லாம் சொல்ல போகிறதில்ல. பேசிக்காக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதாவது ஒரு நல்ல இமேஜ் எடுக்கிறதுக்கு இந்த சில காம்போசிஷன் டெக்னிக்ஸ்லாம் ட்ரை பண்ணால் நீங்கள் பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு நிஜமாலே ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்கும். நீங்கள் நல்லா ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னு உங்களை வந்து ஃபீல் பண்ண வைக்கும். அஃப்கோர்ஸ் நீங்கள் எடுப்பீங்க. ஸோ லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் காம்போசிஷன் டெக்னிக், விச் இஸ் நெகட்டிவ் ஸ்பேஸ். அதாவது நீங்கள் எடுக்கிற ஒரு இமேஜில் வந்து உங்கள் சப்ஜெக்ட் ஒரு சின்ன ஸ்பேஸ் தான் ஆக்குப்பை பண்ணிவிட்டு அதை சுற்றி இருக்கிற ஃபுல் ஸ்பேஸ் வந்து எம்டியாவோ ஆர் ஜஸ்ட் க்ளவுட் மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதான் நெகட்டிவ் ஸ்பேஸ் காம்போசிஷன். ஸோ இந்த காம்போசிஷனை வச்சு சில இமேஜஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் காம்போசிஷன் டெக்னிக் எனக்கு ரொம்பவே பிடிச்சது கான்ட்ராஸ்ட். ஸோ கான்ட்ராஸ்ட் நாட் இன் ஜஸ்ட் வித் த லைட் பட் அஸ் அ ஸ்டோரி. ஸோ நீங்கள் இப்போ ஒரு இமேஜ் எடுக்கிறீங்க, அந்த இமேஜில் ஒரு கான்ட்ராஸ்டி ஸ்டோரியை வந்து நீங்கள் சொல்ல ட்ரை பண்ணீங்கன்னா அதுதான் கான்ட்ராஸ்ட் காம்போசிஷன் டெக்னிக். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபியூ இமேஜஸ் காட்டுறேன். அதில் வந்து ஒரு ஸ்டோரி இருக்குது, அந்த ஸ்டோரிக்கு நடுவில் ஒரு கான்ட்ராஸ்ட் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஜெனரலி ஐ டோன்ட் லைக் எக்ஸ்பிளைனிங். அதாவது இந்த மாதிரி ஒரு கான்ட்ராஸ்ட் இமேஜஸ் எடுக்கிறப்போ நான் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கணும்னு கண்டிப்பாக நினைக்க மாட்டேன். பட் சின்ஸ் ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட், ஐ வில் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் திஸ். ஓகேவா, ஜஸ்ட் இந்த இமேஜ் எடுத்துக்கோங்க. லெஃப்ட் சைடில் வந்து ஒரு வெல் க்ரோன் ட்ரீ இருக்குது, ரைட் சைடில் வந்து ஒரு ட்ரைடு ட்ரீ இருக்குது. ஒரு நல்லா இருக்கிற ட்ரீ, ஒரு ட்ரைடு ட்ரீ. ஓகேவா, இதை தான் நான் இமேஜாக எடுத்திருக்கேன். ஓகேவா, இதை வந்து நான் நார்மலாக ஜஸ்ட் எடுத்துருக்கலாம். ஸோ இந்த இமேஜுக்கு நடுவில் ஒரு பர்சன் நடந்து போகிறாரு 2 ட்ரீக்கும் நடுவில். ஸோ இதன் மூலமாக நான் என்ன ஒரு கான்ட்ராஸ்டி ஸ்டோரியை சொல்ல வரேன்னா, லைஃப் வில் கோ ஃப்ரம் this well flourished tree to a dried tree, and this path of life is what I am trying to say with the person who is walking from left to right. So புரியுது இல்லையா, லைஃப் வந்து இப்படி இருந்து இப்படி போகலாம் அப்படிங்கிறத மீன் பண்ணுறதுக்கு I wanted that subject to walk in between, so I waited for someone to walk in between and capture that image. So இது வந்து ஒரு கான்ட்ராஸ்டி ஸ்டோரியை சொல்லுது இல்லையா. அதே மாதிரி இந்த இமேஜ் பாருங்க, ஒரு வயசான ஒரு தாத்தா, and this is kind of religious, so I don't want to go deep explain this. You just need to understand. He is sitting, she is standing, and you got it right. There is a contrasty story in this image.
ஸோ இந்த மாதிரி உங்கள் இமேஜஸ் மூலமாக ஒரு கான்ட்ராஸ்டி ஸ்டோரியை சொல்ல ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் அந்த இமேஜ். சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ் ஆன் இட்ஸ் ஓன் அண்ட் யூ ஜஸ்ட் நீட் டு பி தேர் இன் தட் மூமெண்ட் டு கேப்சர் தட் கான்ட்ராஸ்ட். சம்டைம்ஸ் இட் வுட் பி பியூர் லக். அண்ட் இது இல்லாமல் இன்னும் சில விஷயங்கள் ட்ரை பண்ணலாம்னா ஷேடோஸ், பேட்டர்ன்ஸ், ரிஃப்ளெக்ஷன்ஸ். ஸோ இந்த 3 விஷயத்தை வந்து வச்சு விளையாடி நீங்கள் வந்து சூப்பரான இமேஜஸ் எடுக்கலாம். ஷேடோஸ் தெரிகிற மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்கிறது, ரிஃப்ளெக்ஷன்ஸ் தெரிய மாதிரி பேட்டர்ன்ஸ் எடுக்கிறது. பேட்டர்ன்ஸ் லைக் ஒரே இப்போ நிறைய பில்டிங்ஸ் ஒன்றா இருக்குன்னா அது வந்து ஒரு வைட் ஷார்ட்ஸில் எடுத்திங்கன்னா அது ஒரு பேட்டர்ன்டு இமேஜ் தரும், ஃபீல் தரும். ஸோ இந்த 3 திங்ஸை உங்கள் ஃப்ரேமில் கம்போஸ் பண்ணி நீங்கள் சூப்பராக இமேஜஸ் எடுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பேசிக்காக நீங்கள் புதுசாக ஃபோட்டோகிராஃபிக்கு வரீங்க அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா போதும். You can just take good images. That's what I feel. So இந்த மாதிரி பேசிக்காக whatever I said, right, gear, light, composition, இந்த 3 போதும் நீங்கள் நல்ல ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் பேசிக்கலி இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க, ஒரு நல்ல ஃபோட்டோ எடுக்க முடியும். ஸோ ஒரு ஃபைனல் ப்ரோ டிப் ஒன்று கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஒரு கேமராவில் ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, எவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து ஜூம் பண்ணுறீங்கிறது இந்த நம்பர்ஸை வச்சு தெரியும்னு. ஸோ இதுக்கு பேர் வந்து ஃபோக்கல் லென்த். நம்ம முன்னாடி சொல்ல மறந்துருக்கலாம். ஸோ எவ்வளோ ஃபோக்கல் லென்த்தில் வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கிறீங்களோ, இப்போ 70 mm ஜூம் வச்சு எடுக்கிறீங்க, ஒரு 100 mm வச்சு எடுக்கிறீங்க, எவ்வளோ லென்த்தில் வச்சு ஃபோக்கல் லென்த்தில் வச்சு எடுக்கிறீங்களோ உங்கள் ஷட்டர் ஸ்பீடை ட்வைஸாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து இதை 55 வைக்கிறேன்னா என் ஷட்டர் ஸ்பீடு வந்து 110க்கு மேலே இருக்கணும். 70 வைக்கிறேன்னா என் ஷட்டர் ஸ்பீடு வந்து 140க்கு மேலே இருக்கணும். 150, 180 எவ்வளோ வேணால் இருக்கலாம், ஆனால் அதுக்கு மேலே இருக்கணும். ஸோ எவ்வளோ ஃபோக்கல் லென்த் வைக்கிறீங்களோ அதோட டபுள் த அமௌண்ட் ஆஃப் ஷட்டர் ஸ்பீட் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் இமேஜ் ஷார்ப்பாக இருக்கும். அன்லெஸ் தேர் இஸ் டூ மச் மூமெண்ட். ஓகே, ஸோ ஷார்ப்னஸை நெயில் பண்ணணும்னா இந்த ஒரு ப்ரோ டிப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிவுக்கு கொண்டு வரும். அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் டீப் டைவ் லைக் ஹிஸ்டோகிராம் ஆர் பிராக்கெட்டிங், இந்த டைப்ஸ் ஆஃப் மோட்ஸ் இருக்கு இல்லையா, கேமராவில் இருக்கிற மோட்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள்ல அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ தட்ஸ் இட் ரைட். தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். அண்ட் இஃப் நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம ட்ரைபில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவில் என்ன பார்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பபாய். கண்ணு நல்லா ஃபோக்கஸ் பண்ணுதுயா. கண்ணு வந்துட்டாலே பிடிச்சது பாரு.